பஞ்சாபோட கிராமத்துல ஹாப்பி தன்னோட மனைவி ஹர்ப்ரீத்தோட இருக்காரு. அப்புறம் ஜனங்களுக்கு பால் தயிர் கொண்டு போய் சேர்க்கிற வேலைய பாத்துட்டு இருந்தாரு. அந்த கிராமத்திலேயே ஹாப்பி மாதிரி ஃப்ரெஷ்ஷான சுத்தமான பாலை யாருமே குடுக்கறது இல்ல. அந்த காரணத்துக்காக மத்த பால் வியாபாரிங்க அவரை பார்த்து பொறாமப்பட்டாங்க. அதுல ஒருத்தன் தான் பிரவீன். அந்த ஹாப்பி இருக்கானே, அவனை ஏதாவது பண்ணணும், இல்லனா நம்மளை விட அதிகமான மாடு அவன் கிட்ட வந்துடும். பின்ன என்னவா, நேத்து வந்த அவன்கிட்ட நம்மளை விட அதிகமான நிலம் இருக்கு, பணமும் அதிகமா சம்பாதிக்கிறான், அப்புறம் விவசாயம் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் நிறைய நாள் வராது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ஆட்டம் எல்லாம். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. ஆனா உங்களால என்ன பண்ண முடியும்? ஹாப்பி இந்த கிராமத்துல எப்படி ஃபேமஸ் ஆனா, அவனோட பாலும் அப்புறம் அந்த ஸ்வீட் ஆலையும் தானே. அந்த பால் அப்புறம் அதுல செய்யற எல்லா பொருட்களையும் நான் கெமிக்கலை வச்சு கலப்படம் பண்ணிடுறேன். இப்ப பாரு ஆட்டத்தை, பறக்குறியா நீ? இதுதான் அவனோட புது நிலைமை. இனிமே அவனுக்கு நல்ல பாடம் கிடைக்கும். வாங்க வாங்க, பால் வாங்கிக்கங்க, பால் வாங்கிக்கங்க. என்ன ஹாப்பி அண்ணே, ஏன் அவசரங்கிறேன்? பால் எடுத்துக்கிட்டு இம்புட்டு சீக்கிரம் புறப்பட்டுட்டீங்க. போறதுக்கு முன்னாடி எனக்கும் பாலை கொடுத்துட்டு போயிடுங்க. நான் எங்க அவசரமா போறேன், இந்தாங்க மொத்தம் 2 லிட்டர். என்ன இன்னைக்கு பால் இம்புட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கு? இதுல என்ன அப்படி விசேஷம் இன்னைக்கு? இப்பதான் என்னோட தொழுவத்துல இருந்து எடுத்துட்டு வரேன், ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கும். இதே போல ஹாப்பி கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு மூலையிலயும் பாலையும் தயிரையும் எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ண போயிடுவாரு. பால்ல கலப்படம் இருந்ததுனால கிராமத்துல இருக்கிற சில வயசானவங்க குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு தலைவரை பார்க்க போனாங்க. அவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் உடம்பு சரியில்லை, ஆனா அப்படி என்ன விஷயம் நடந்திருக்கும்? எல்லாருக்கும் ஒரே நேரத்துல இப்படி ஆயிருக்கு. ஒருவேளை நம்ம கிராமத்துல ஏதாவது புது நோய் பரவுதா என்ன? இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அட நோய்கி அதெல்லாம் ஒன்னும் பரவலாங்க. இவங்க எல்லாருக்கிட்டையும் கேளுங்க அப்படி என்னதான் சாப்பிட்டாங்கன்னு. தலைவரையா, அது தெரிஞ்சா என்ன காரணம்னு எல்லாமே தெரிஞ்சு போயிடும். என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கண்ணே. அப்ப அங்க இருந்து ஒரு குழந்தை சொல்லுச்சு, அம்மா எனக்கு குடிக்க பால் கொடுத்தாங்க, அப்பத்துல இருந்து எனக்கு வயிற்றெல்லாம் ரொம்ப வலிக்குது. நானும் காலையில வெறும் பால் தான் குடிச்சேன், அப்பத்துல இருந்து எனக்கு உடம்பு சரியில்லை, என்னோட உயிரே போகுது. எல்லாரும் பால் தான் குடிச்சிருக்கீங்க. இந்த பால் எங்க வாங்குனீங்க? ஹாப்பி கிட்டே இல்ல பிரவீன் கிட்டயா? அப்ப பின்னாடி இருந்து பிரவீன் கிராமத்து ஜனங்க முன்னாடி வந்து நின்னான். அப்புறம் சொன்னா, நான் இந்த கிராமத்துல பால் விற்கிறதே இல்ல, நான் வேற கிராமத்துக்கு போய் தான் பால் வித்துட்டு இருக்கேன். இவன் சொல்றதும் சரிதான், போய் ஹாப்பியை கூட்டிட்டு வாங்க. கிராமத்து ஜனங்களுக்கு இப்படி உடம்பு சரியில்லாம ஆக்குனதுக்கு நான் அவனுக்கு பயங்கரமான தண்டனையை கொடுக்க போறேன். தலைவரோட உத்தரவு படி அந்த இடத்துக்கு ஹாப்பி வந்தாரு. அப்புறம் சொன்னாரு, சொல்லுங்கய்யா, என்ன விஷயம்? இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு என்ன கூப்பிட்டுருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? உனக்கு என்னவோ விஷயம்லாம் தெரியாத மாதிரி எதுக்கு இப்படி நடிச்சிட்டு இருக்க? உன்ன மாதிரி மோசமான ஆளுங்களால தான் எங்களை மாதிரி நல்ல பால்காரங்களுக்கும் பிரச்சனை வருது. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. சரி, பிரச்சனை தான் என்ன? உன்னோட பால் கலப்படமானது. அதில் இருக்கிற பயங்கரமான கெமிக்கல்ஸ்னால நம்ம கிராமத்தில் இருக்கிற பாதிக்கும் அதிகமான ஆட்களுக்கு உடம்பு சரியில்லை. காலங்காத்தால ஜனங்க பால் குடிக்கிறது அவங்க உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான், இந்த மாதிரி கஷ்டப்படணுங்கிறதுக்காக இல்லை. நான் ஒரு தப்பும் பண்ணவே இல்லையே. நான் எதுக்காக கலப்படம்லாம் பண்ண போறேன்? நான் அப்படியெல்லாம் செய்யவே இல்லை. எல்லா திருடனும் தப்பு பண்ணிட்டு இப்படிதான் சொல்லுவான். இவனுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும். ஆமாங்க, கிடைச்சே ஆகணும். அப்ப தலைவர் நிறைஞ்ச சபையில எல்லார் முன்னாடியும் அவருக்கு தண்டனை அறிவிச்சாரு. அப்புறம் சொன்னாரு, உன்னோட தண்டனை என்னன்னா, இப்போல இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உன்னை இந்த கிராமத்தை விட்டு தள்ளி வைக்கலான்னு இருக்கும். அதுவும் உன்னால இந்த கிராமத்து ஜனங்க அவதிப்பட்ட காரணத்தால. நீ மறுபடியும் இந்த கிராமத்துக்குள்ள கால் எடுத்து வச்சா உன்னை போலீஸ்ல சொல்லி ஜெயில போட்டுற சொல்லுவோம். அப்போ ஹாப்பி புரிஞ்சுக்கிட்டாரு இதுக்கு பின்னாடி யாரோ சதி மோசம் பண்ணிருக்காங்கன்னு. அப்ப அவர் அங்க எதுவும் பேசல. அப்புறம் அங்கிருந்து போயிட்டாரு. கிராமத்தை விட்டுட்டு அங்க இங்கன்னு அலைஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம், என்னோட தொழுவோம் அப்புறம் என்னோட மாடுங்கள்லாம் அங்கதான் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இது எல்லாத்தையும் உருவாக்கி வச்சேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க கடவுளே. எதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தீங்க? ஒரு பக்கம் ஹாப்பி சாப்பாட்டுக்கும் தங்க இடம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் பிரவீன் ஹாப்பியோட மாட்டு தொழுவத்தை கைப்பற்றிட்டான். அந்த இடத்துல எவ்வளவு பால் கறக்குறானோ மொத்த கிராமத்திலயும் வியாபாரம் பண்ணான். அப்படியும் பிரவீன் கொஞ்சம் கூட அடங்கவே இல்ல. அவன் அந்த மாடுங்களுக்கு கெமிக்கல் இன்ஜெக்ஷனை போட ஆரம்பிச்சான். அதாவது நிறைய பால் கறக்கணும்ன்றதுக்காக. இந்த மாடுங்கள்லாம் அதிக அளவுல பாலை கறக்கணும், இல்லைன்னா நம்ம எப்படி பெரிய வீடும் காரும் வாங்குறது? என்னங்க நீங்க கொஞ்சம் ஓவரா பண்றாம தெரியல.
எல்லாம் சரியா தானங்க போயிட்டு இருக்கு. கிராமம் மொத்தமும் நீங்க மட்டும்தானே வியாபாரம் பண்றீங்க. ஆனாலும் ஏன் இப்படி ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறீங்க? வாயை மூடு, போய் ஒழுங்கா சமையல் பண்ணு. பிரவீன் அந்த மாட்டு தொழுவத்துல இருக்கிற மாடுங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருந்தான். அதனால மாடுங்க எல்லாம் நிறைய பால் கறந்ததுங்க. ஆனா ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, மாடுங்க எல்லாமே உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதுங்களால பால் கறக்க முடியாம போயிடுச்சு. இனிமே இந்த மாடுங்களால எந்த பயனும் இல்லை. இதெல்லாம் காட்டுக்குள்ள விட்டுடலாம். இனிமே இதுங்களாம் நமக்கு தேவையே படாது. வேற மாடுங்க வாங்கிட்டு வந்து அதுங்களுக்கு மறுபடியும் இன்ஜெக்ஷன் போடலாம். நீங்க இப்படி செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட சரியா படல. இந்த அளவுக்கும் பேராசைப்படக்கூடாதுங்க. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும். தேவையில்லாம பேசாத. பிரவீன் இப்படி சொன்னதும் அவனுடைய மனைவி மாடுங்க எல்லாத்தையும் ரோட்டோரமா துரத்தி விட்டா. மாடுங்க எல்லாம் தடுமாறி போய் ஹாப்பியை போய் பார்த்துச்சுங்க. ஹாப்பி அதுங்களை பார்த்து அதிர்ந்து போனாரு. அட, இது என்னோட மாடு தான். ஆனா இதுங்க காட்டுக்குள்ள என்ன பண்ணுது? இதுங்களோட நிலைமையும் மோசமா இருக்கே. அப்படி என்னதான் நடந்துச்சு? நம்மளே அங்க போய் பார்ப்போம். இதுங்களுக்கு தண்ணி கொடுப்போம். ஹாப்பி மாடுங்களை கூட்டிக்கிட்டு போய் தண்ணி குடிக்க விட்டாரு. அந்த மாடுங்கள்ல ஒரு கண்ணுக்குட்டி திடீர்னு கோமாதாவா உருவெடுத்துச்சு. மகனே, நீ எந்த லாபமும் பார்க்காம எங்களுக்கு உதவி செய்யற. அதனால உன்னை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கேளு, உனக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேளு. கோமாதா பேசுறத கேட்டுட்டு ஹாப்பி அதிர்ச்சி ஆயிட்டாரு. அப்புறம் அவங்க கிட்ட சொன்னாரு, நான் என்னோட மொத்த வாழ்க்கையும் பசுக்களுக்கு சேவை பண்ணவும் அப்புறம் கடின உழைப்பிலையுமே கழிச்சிட்டேன். நான் என்னோட வாழ்க்கையை அப்படியே நடத்த விரும்புறேன். எனக்கு வேண்டியது எல்லாமே என்னோட பழைய வாழ்க்கையை எனக்கு திரும்ப கொடுங்க. நீ அதை பத்தி கவலையே படாத. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ இந்த பசுக்களை ரொம்பவே நல்லபடியா பாத்துக்கணும். அதுங்க கிட்ட இருந்து கிடைக்கிற சாணம், அதால உன் வீடை நீ கட்டு. அப்புறம் அந்த சாண வீடு வைர வீடா அது மாறிடும். அப்புறம் மாட்டு சாணத்தோட வரட்டி வைர வரட்டியா அது மாறிடும். நிஜமாவா? நான் அப்படியே செய்கிறேன். தெய்வம் கைவிடாதுங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தாயே. ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க பாரு, நீ ஒரு விஷயத்த கேள்விப்பட்டியா இல்லையா? அந்த ஹாப்பி இருக்கானே, அவன் சாணத்தை வச்சு வீடு கட்டியிருக்கானா. காட்டுக்கு பக்கத்துல நம்ம போனாலே அந்த துர்நாற்றம் அதிகமா வீசுது. அதுக்கு நாம என்னங்க பண்றது? நாம நம்மள தாங்க பாத்துக்கணும். இதுல எங்கேயாவது தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது. அதுவும் இல்லாம கடவுள் நமக்கு போதுமானதை கொடுத்திருக்காரு. எவ்வளோ நாள் போகுதோ அது வரைக்கும் நம்ம இந்த கலப்பட பாலையே வித்துக்கிட்டு இருக்கலாம். ஹாப்பி தன்னோட சாண வீட்ல இருந்து பசுக்களுக்கு சேவை பண்ணாரு. அப்பதான் அவரை பார்க்கறதுக்கு ஒரு நாள் பிரவீன் வந்தான். எப்படி இருக்கப்பா? எங்க இருந்த? அட பிரவீன், வா வா. உன்னோட வியாபாரம் எப்படி போகுது? எனக்கு நல்லா தெரியும். நீ தான் என்னோட பாலில் கலப்படம் பண்ணி என்னை கிராமத்தை விட்டு வெளியே அனுப்புன. சரி, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், விடு. ஹாப்பியும் பிரவீனும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த சாண வீடு வைர வீடா மாறிடுச்சு. அந்த வீட்ல கோமாதாவோட ஆசீர்வாதத்தால வைரம் பதிஞ்சிடுச்சு. அத பார்த்துட்டு ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இது எல்லாமே அந்த கோமாதாவோட ஆசீர்வாதம் தான். தெய்வமே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? வைர வீடா? சாண வீடு எப்படி திடீர்னு வைர வீடா மாறுச்சு? என்னால நான் பார்க்கறத சுத்தமா நம்பவே முடியலையே. பாத்தியா, இதுதான் உலகத்தோட நியதி. ஒருத்தருக்கு நேரம் மாறுச்சுன்னா எல்லாமே மாறிடும். ஹாப்பியோட வைர சாண வீட்டை பார்த்துட்டு பிரவீன் அதிர்ச்சி அடைஞ்சான். மறுபடியும் அவன் கிராமத்துக்கே திரும்பி போனான். அப்புறம் அங்க போய் பார்த்ததும் தலைவரும் கிராமத்து ஜனங்க நிறைய பேர் அவனுக்காக காத்துட்டு இருந்தாங்க. உன்னாலதான் நாங்க அந்த நல்ல மனுஷன் ஹாப்பியை இந்த கிராமத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டோம். நீ எல்லாம் மனுஷன்னு சொல்றதுக்கே லாயக்கு இல்லாதவன். அப்படியா? அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? சரி, யார் சொன்னது? அப்பதான் பிரவீனோட மனைவி முன்னாடி வந்து சொன்னா, இது எல்லாத்தையும் சொன்னது நான் தான். உங்களுடைய இந்த கேவலமான செயல்கள் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதனாலதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கிராமத்து ஜனங்க கிட்ட சொல்ல வேண்டியதாயிடுச்சு. பிரவீன் தன்னோட மனைவி சொன்னதை நம்பவே முடியல. ரொம்ப வேதனை அடைஞ்சான். கொஞ்ச நேரத்துல அங்க போலீஸ் வந்தது. அப்புறம் கலப்படம் செஞ்ச பாலை வியாபாரம் பண்ண குற்றத்துக்காக பிரவீனை கைது செஞ்சு கூட்டிட்டு போனாங்க. நம்ம கிராம மக்கள்லாம் சேர்ந்து ஹாப்பியை மறுபடியும் இந்த கிராமத்துக்கே கூப்பிடணும். ஹாப்பியை மறுபடியும் கிராமத்துக்கு வர வச்சாங்க. கிராமத்துக்கு வந்து ஹாப்பி இன்னும் நிறைய மாடுகளை வாங்கினாரு. அப்புறம் அதுங்களுக்கு சேவை செய்யறதுல தன்னோட வாழ்க்கை